ஹாய் சின்ஸ். அலோன். இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்தாடியா? இல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆத்தாடியா? அப்படிங்கிற ஒரு சில அதிசயமான வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏப்பா நீ என்னைக்கு தான் புரியுற மாதிரி பேசுவ? நாளைக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு சாங்கோட ஆரம்பிக்கலாமா? ஓகே, குத்து பாட்டு போடு. என் தலபதியே, என் தலபதியே, என் தலபதியே, என் தலபதியே. அனில் ஸ்பாட்டட். படம் தியேட்டர்ல பார்த்து வைப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அனிலுன்னு சொன்னீங்களே. நான் இப்பவும் சொல்றேன், நீ ஒரு அனில் தான். மூவி ஓடிடில ரிலீஸ் ஆன அப்புறம் மறுபடியும் வருவேன். அப்ப வர கண்டென்ட்டை தாண்டி எங்கேயோ போறமே. சரி வா, மேட்ரு சீரியஸா இருக்கு, நீ இதுக்கெல்லாம் போகாத. பாட்டு கேட்டுட்டோம், அடுத்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. நான் லேஸ்ல ஆட மாட்டேன், ஆட ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். உங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா எந்த இடம் என்னெல்லாம் பார்க்காதீங்க, நீங்களும் இது மாதிரி ஹாப்பியா ஒரு ஆட்டத்தை போடுங்க. நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எப்படிதான் எப்பவுமே. இதுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? இல்ல, சும்மா உங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணலான்னு. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற வீடியோ அப்படி. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மத்தவங்களோட மனசை படிக்கிறது நார்மல், அவங்க வீட்டு வண்டி நம்பர் சொல்ல முடியுமா? முடியாதுன்னு நினைச்சா முட்டியை கூட நகர்த்த முடியாது, முடியும்னு நினைச்சா மூணுல கூட கால வைக்கலாம். புல்லட்டுடைய அந்த பதிவு எண் TN 69 69 BA 4648. அடேங்கப்பா. ஒருவேளை ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்திருப்பாரோ? அட, வண்டி வெளியே இருந்துச்சு, உள்ள வர்றப்ப பாத்துட்டு வந்திருப்பாரு. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதா. பெருசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அப்பதானே நம்ப முடியும். I got it. Come here. கடவுள் என்ன ஒரு லாட்ஜ் கூட்டு போறாரு. ஒரு லாட்ஜ். எஸ் லாட்ஜ். நேத்து நைட் அங்க தங்கிருந்தேன். அவர் தங்கியிருந்த லாட்ஜ கரெக்டா சொல்லிட்டாரு. இது ஒண்ணும் பெருசு இல்லையே. எனக்கு I want more. Give me more. ஜஸ்ட் நான் உங்களை பாக்குறப்போ அந்த ரூம்ல இருக்கிற ஃபேன் ப்ராப்பரா வேலை செய்யல. ஆமா. அவர் தங்கியிருந்த ரூம்ல ஃபேன் சரியா ஓடலையா, அது இவரோட கடவுள் நம்பிக்கையால கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஐயா சொல்றேன், ஒரு நிமிஷம். நமக்கு இப்போ உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்னா டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் நம்ம கிட்ட என்ன கேட்பாரு? கேட்ட பிறகு அடிக்கூடாது, துப்ப கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்படி என்ன கேட்க போறீங்க? சும்மா கேளுங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு பாடியில வந்துட்டு ஒரு பயோகெமிக் வந்துட்டு கம்மியா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாதகத்திலயும் அந்த அமைப்புல வந்து ஒரு பயோகெமிக் சால்ட் கம்மியா இருக்கும். என்னது, ஜாதகத்துல சால்ட் கம்மியா இருக்குமா? என்னக்கா சொல்றீங்க? குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க, சொல்றேன். அவருக்கு வந்து ரொம்ப அல்சர், நெஞ்செல்லாம் கபகபா எரியுது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாரு. நான் என்ன சொன்னேன், சரி உங்க ஜாதகம் கொண்டு வாங்க, நம்ம பார்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஐயா அரமெண்டல் நீ. அதாவது இந்த அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது, உங்க ஜாதகத்துக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும்னு சொல்றாங்க. இவங்களையெல்லாம் விஷ ஊசி போட்டு கொல்லக்கூடாது. இனிமேல் ஹாஸ்பிட்டல் போறப்போ ஜாதகத்தை மறக்காம எடுத்துட்டு போங்க. இது நாங்க இப்படி அக்க போறாரு, அப்பதான் கம்ப்ளீட்டா சரியாகுமா. ஒரு சில சாமியார்களை பாத்தீங்கன்னா நம்மள டச் பண்ணி ஏதாவது மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்மள டச் பண்ணாமலே நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ற அதிசயத்தை பாத்திருக்கீங்களா நீங்க?
என்னடா நடக்குது? என்ன ஆச்சு இப்போ? ஏன் எல்லாரும் பொத்து பொத்துன்னு கீழே விழுவுறாங்க? கன்ஃபியூஸ் பண்றான். தெளிவா குழப்பறாமாமே. ஐயோ ஐயோ என்னடா ஏதோ எழுவும் தவிர சவுண்ட் கேக்குது என்னடாங்க? மந்திரமே தெரியாம எப்படி என்ன ஜோக் காட்டுறீங்க? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இப்போ உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். இதெல்லாம் பூமியில நடக்கிற அதிசயம். ஆனா ஸ்பேஸ்ல இருந்தே பூமிக்கு வந்த ஒரு அதிசயம் இருக்கு. 2 முறை சூட்சம ரூபத்தில் ஏலியன் பேசியிருக்காங்க. அவங்களுடைய அனுமதி பெற்று மட்டுமே தான் நம்மளுடைய ஆலயம் கட்டுறோம். நீங்க எல்லாம் கடவுள்கிட்ட தானே பேசுவீங்க, நாங்கெல்லாம் ஏலியன் கிட்டயே பேசுவோம். போவீங்களா? அவன் என்னையும் உங்களையும் தான் மைக்கு ஏமாத்திட்டான்னு நினைச்சேன். ஏலியனையே ஏமாத்திட்டான். அகத்தியர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை தான் நாங்க இப்ப கோயிலா கட்டிட்டு இருக்கோம். அவங்க அகத்தியர் எழுதினதுல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுமா? ஏலியன் பத்தி எழுதின ஏதாவது வார்த்தைகள்? எல்லா ரகசியமும் எல்லா இடத்துலயும் சொல்லிட முடியாது. நீங்க ஃப்ராட். நாசால இருக்க ஆபீசர் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ப்ளீஸ் இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏலியனோட ஈஸியா பேசி பழக ஒரு வாய்ப்பு. ஏப்பா இது நல்ல ஐடியாவா தெரியுது, நீ என்ன நினைக்கிற? இது நல்ல ஐடியா தாங்க. எல்லாரும் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணாம ஏலியன் கூட ஒரு டை அப் வச்சு ஒரு ஐடியா சொல்றாருல. மை காட். இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிருக்கீங்களா? அடிச்சு விடுறேன். எல்லாம் அப்படி அடிச்சு விடுறதா கலெக்டர்னு சொல்லிருப்போம்ல. இங்க இருந்து மலேசியாவுக்கு போயிருக்கும் போது என்ன பிக்கப் பண்ண ஒரு பெரிய கார் வந்தது. கார்ல நான் ஜாலியா இப்படி உட்காந்துருந்தேன். கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தேன். ஒரு வயசான தாத்தா மாதிரி இருந்தார். அவர் எங்களை எல்லா இடத்துக்கும் எங்க போகணும் பாஸ்டர் இருந்தாரு, இங்க போங்க அப்படின்னு. என்ன பிரதர் வேலையே இல்லையா, எங்க பின்னாலே சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னார், இல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் தான் மலேசியால கலெக்டரா இருக்கிறேன். நாங்க படிக்கிற காலத்துல இப்படித்தானப்பா பொய்யா பேசிட்டே இருப்பேன். மலேசியா கலெக்டர் இவர்கிட்ட கார் ஓட்டிட்டு இருந்தாராம். சின்ன சின்ன உருட்டுலாம் வேஸ்ட்டுங்க. உருட்டுனா இப்படி இருக்கணும். இப்படி இருக்கும்டா அவனோட உருட்டு. இதெல்லாம் பழசு. இப்போ லேட்டஸ்டா புதுசா நடந்த ஒரு அதிசயம். இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கறாங்க, கால் இல்லாம பிறக்கறாங்க, கண் இல்லாம பிறக்கறாங்க, வீடு இல்லாம பிறக்கறாங்க, பல நோய்களோட பிறக்கறாங்க. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பாத்தியா? உண்மையா பொய்யான்னு தெரியாத மறுபிறவி, அதுல பாவ புண்ணிய கணக்கு எடுத்துட்டு இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இது அங்கிருந்த ஒரு ஆசிரியர் கேட்டுட்டு அவருக்கு கோபம் வந்திருக்கு. மறுபிறவி உண்மையா பொய்யான்னு தெரியாத ஒரு மர்மம். அதை இப்போ வச்சுக்கிட்டு உடல் குறைபாடு உள்ளவங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் காரணம்னு சொல்றது சரியா? ஆன்மீகம்னா என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. ஆர்டிகல் 28 கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆன்மீகம் சொல்லி தர கூடாதுன்னு இந்தியன் லா சொல்லுது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசின அந்த ஆசிரியருக்கு இதுக்கெல்லாம் கை தட்டுக்கமா முதல்ல. சிஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆமா, அங்க இருக்க மத்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் விட இந்த ஆசிரியருக்கு தான் அறிவு அதிகம். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. ஆக்சுவலி இவர் ஒரு பார்வையற்ற ஆசிரியர். பட் உண்மையிலே அங்க இருக்க மத்த ஆசிரியரோட கம்பேர் பண்ணா இவருக்கு அறிவும் இருக்கு, பார்வையும் இருக்கு. இனிமேல் யூடியூப்ல அச்சீவ் பண்ணவங்களை விட ரியாலிட்டி வேர்ல்ட்ல அச்சீவ் பண்ணவங்கள ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா கூப்பிடுங்க. அப்போ மூடிட்டு போக சொல்றியா? எக்ஸாக்ட்லி. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். உலகத்துல எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பாக்கியம், இவ்வளவு பெரிய மேதை பார்க்கும்போது இல்ல 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 நீங்க இல்லன்னு சொல்லலாம், நாங்க நம்ப மாட்டோம். அது வேற சமாச்சாரம். என்னது மந்திரத்தை சொன்னா நெருப்பு வருமா? முடியும். மந்திரத்தை சொன்னா பறக்க முடியுமா? முடியும். மந்திரத்தை சொன்னா உடல் குணமாகுமா? ஏ பகவான் போதும். அப்படி அது என்ன மந்திரமா இருக்கும்?
எனக்கு பறக்கணும்னா ஆசை இல்லைங்கோ, முடி கொட்டுது. அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா? என்னடி இது? ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. பிரிட்டிஷ் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. என்னங்க அதெல்லாம் ஒரு நியாயமா? இப்படி ஒரு மந்திரத்தை வச்சுக்கிட்டா நம்ம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அடிமையா இருந்தோம். நோ, இட்ஸ் வெரி பேட். காலை பாருங்க, கோழிப்பியை வச்சுட்டு வந்திருக்காங்க. இதை எவனாலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? நீங்களே பார்த்து திருந்தினாதான் உண்டு. பக்காளி அவனு திருந்த மாட்டா, நீ வரணும் மாட்ட. ஓகே, அடுத்ததா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வரட்டா மாமே.